வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மைசூரில் இருக்கிற ஹோட்டல் ருச்சி ருச்சி தி பேலஸ் அப்படிங்கிற ஹோட்டலை பற்றின தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டல் மைசூரில் ரொம்ப எக்கனாமிக்கலாக நீங்கள் லக்ஸுரியாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சா டெஃபினட்டாக நீங்கள் மறக்கவே கூடாத ஒரு ஹோட்டல்னால் இந்த ஹோட்டல் தான். ஏன் அப்படி என்ன இந்த ஹோட்டலில் இருக்குது? பல விஷயங்கள் இந்த ஹோட்டலில் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஹோட்டல் ருச்சி தி பேலஸ். இந்த ஹோட்டலை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நாங்கள் இந்த வீடியோ எடுக்கும்போது நைட்டு ஒரு 8:30 இருக்கும். அந்த டைம் பீங்கில் எடுத்த இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஹோட்டல் நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நம்ம எதனால் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, கூகுளில் பார்த்த ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே கிடைச்ச சில ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையும் பார்த்தது அப்புறம் தான் இந்த ஹோட்டல் நம்ம சூஸ் பண்ணோம். முதல்ல பார்த்திங்கன்னா இப்போது ஃபேமிலியாக நம்ம அந்த ஒகேஷனுக்காக நம்ம அங்கே போயிருந்தோம். பட் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த ஹோட்டலோடைய ரிசப்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக பார்த்திங்கன்னா உட்காரதுக்காக ஒரு சோஃபா ப்ளேஸ் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நியூ இயர்க்காக நிறைய செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கிறதா கூட சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ பிஃபோர் கிறிஸ்மஸ்க்கு நம்ம அங்கே இருந்தோம். அந்த நேரங்களில் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஹோட்டல். நீங்கள் அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக கூட பார்த்திங்கன்னா அவங்க டெக்கரேஷன்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். கேக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. என்ன இந்த டேயில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. அது உங்களுக்கு நான் இன்னும் இந்த வீடியோவில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற விஷயத்தை கூட. இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நிறைய விஷயங்கள் இருந்தது. ஹோட்டலை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள். உண்மையாக ரிசப்ஷன் நம்ம என்ட்ரு ஆன உடனே இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஷாப் ஒன்று இருந்தது. அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹேண்ட்மேட், அப்புறம் உட்டனில் செஞ்ச நிறைய விஷயங்கள் இருந்தது. அதே மாதிரி சாரீஸ், ட்ரெடிஷ்னல் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருந்தது அந்த ஹோட்டலில். அதை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஜஸ்ட்டு அந்த இடத்துல அப்படியே பார்த்தோம், என்னென்னா அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அந்த ரிசப்ஷன், நம்ம உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப கிராண்டாக இருந்த ஒரு இடம். ரொம்ப கிராண்டாகவே இருந்தது அந்த ஹோட்டலும். பல விஷயங்களும் கண்டிப்பாக கிராண்டாக இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப எக்கனாமிக்கலாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். எப்படி இருக்கும்னு தெரியாது, ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். பட் ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அதிகமாகவே நாங்கள் பே பண்ண அந்த பட்ஜெட்டில் இந்த ஹோட்டல் கிடச்சிது. எங்களுக்கு ஒரு லக்கு தான். ஃபேமிலி, என் பசங்க, என் ஒய்ஃப் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ரிசப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக ஒரு லிட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அருவி மாதிரி வச்சு, ஃபவுண்டன் மாதிரி வச்சு, அந்த ஹோட்டல் நேம் த ருச்சி அப்படின்றத மேலே வந்து அவங்க போட்டிருந்தது. இது ரிசப்ஷன் அந்த என்ட்ரன்ஸ்லேயே இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சுற்றி அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரம்மியமாக இருந்தது. அப்புறம் லிஃப்ட்டு, அப்புறம் எங்களுக்கு கொடுத்த 621 ரூம் நம்பர் அபினவ், ஷர்வின் 2 பேரும் ஓப்பன் பண்ணுறது நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ரூமை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ரூமில் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்ன மாதிரியெல்லாம் இது பண்ணியிருக்காங்க, இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இனி பார்க்க போகிறோம். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ரூம் தான். கிங் சைஸ் பெட் கொடுத்துருந்தாங்க, நல்ல ஒரு பாத்ரூம், எல்லாமே நல்லா இருந்தது. இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது எங்களுக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ரூமும் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சைஸு. எல்லா ஃபெசிலிட்டியும் மேக்ஸிமம் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ரொம்ப லக்ஸூரியாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு டிவி. அதை பசங்க உள்ளே போனவுடனே பாருங்கள், ரிமோட் எடுத்துட்டார். அடுத்து ஷர்வின், அவர் போடுறது இவரை வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாப்பில். என்ன சேனல் போடுறாரோ அந்த சேனலை பார்த்துட்டு 2 பேரும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரூம் வந்து உண்மையாக சொல்லணுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, இது ரொம்ப லக்ஸூரியாக இருந்தது. அந்த பெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருந்தது. நம்ம மேக்ஸிமம் ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் இருந்துச்சுன்னா சும்மா பேருக்கு தான் இருக்கும், அது எல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்.
பட் அப்படி இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஒர்க் ஆகிட்டு எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல கிங் சைஸ் பெட்டு, அந்த பெட்டில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது இந்த விஷயங்கள் எல்லாமே. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா பால்கனி. இந்த ரூமில் எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம ஃபீல் பண்ண இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி. இந்த பால்கனிக்கான வியூ தான் இப்போது ஒய்ஃபும் அபினவும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் நம்ம வரும்போது அந்த அவுட்டர் அட்மாஸ்பியரை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. எப்படியெல்லாம் அந்த ஏரியா இருக்குது அப்படிங்கிற விஷயம். ரொம்ப ரிலாக்ஸபிளாக இருந்தது அந்த ஏரியா அந்த இடம் ஃபுல்லாகவே. நல்ல ஒரு வியூவு. ஜஸ்ட் அந்த நான் பின்னாடி வந்த உடனே அந்த பால்கனியில் அழகாக பார்க்க முடியுது. நீங்களே பார்க்கலாம். அபினவ், ஷர்வின் 2 பேரும் அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. என்ன போயிட்டுருக்கு, குமார் ப்ரோஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ ரொம்ப அவங்க என்ஜாய் பண்ணாங்க அந்த பிளேஸை. ஏன்னு சொன்னால் ஒரு அவுட்டர் ஏரியா வந்து இவ்வளோ லக்ஸரியாக இருக்குது அப்படின்றது ரொம்ப இதாக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப சேஃபாக மஸ்கிட்டோ அந்த நெட்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது யாரும் மறக்க முடியாது. இப்போது நான் சொன்னல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு, அந்த விஷயம்தான் அன்னைக்கு டேயில் நாங்கள் போயிருந்தபோது ஷர்வினுடைய பர்த்டே. அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அபினவ், சங்கீதா எல்லாருமே இது பண்ணுறாங்க. அடுத்ததாக இந்த ஹோட்டலில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இன்டீரியராக ப்ளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளேட் ஏரியா. கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டோரில் வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது ஸ்பெண்ட் பண்ண இதுக்காக டேபிள் டென்னிஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா கேரம், அப்புறம் பில்லியட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த ரூமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஹோட்டலில் மறக்கவே முடியாது. ஒரு என்ன சொல்கிறது, அந்த மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. யாரெல்லாம் ஸ்டே பண்ணுறாங்களோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே ஃப்ரீ. இது வந்து சொல்லணுன்னா வேறு லெவல். நீங்கள் இதுதான் அதுதான் அப்படின்லாம் இல்லை. மேக்ஸிமம் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அத்தனையும் இங்கே சாப்பிட்லாம். எதுவுமே லிமிட்லாம் கிடையாது, அன்லிமிட்டு. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பஃபெட் சிஸ்டம் மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உண்மையாகவே வேறு லெவலில் இருந்தது. நிறைய விஷயங்கள் நாங்கள் சாப்பிட்டோம். பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம அந்த இடத்துல பார்த்தோம். நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கேட்ட உடனே கிடைக்கும். நம்ம எதை கேட்டாலும் அவங்க வந்து வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்காங்க. நம்ம நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாலும் இமிடியேட்டாக ஓகே தரோம். எதையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. மேபி நமக்கு வேறு எதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கூட சொன்னால் கூட அவங்க வந்து இமிடியேட்டாக கொடுக்கறத கூட நம்ம அங்கே பார்த்தோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஹோட்டல் ருச்சியில் நாங்கள் பார்த்தோம். உண்மையாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த ஹோட்டலை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய நான் மிஸ் பண்ணியிருப்பேன் தான் நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் இந்த ஹோட்டலில் இருந்தது. ஸ்பெஷலி இங்கே வந்து யாருமே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அது யாருமே மறுக்க முடியாத மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டெஃபினட்டாகவே நம்ம யாராலுமே மறக்க முடியாது. அவ்வளோ எக்ஸலண்ட்டாக சர்வ் பண்ணுறாங்க. எக்ஸலண்ட்டாக நம்ம என்ன வெரைட்டி கேட்டாலும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா சில ஹோட்டல்ஸில் நான் பார்த்துருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப மினிமம் மெனு தான் வச்சுருப்பாங்க, இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ட்டு. பட் இங்கே அப்படி கிடையாது. எதை கேட்டாலுமே மேக்ஸிமம் நம்ம வந்து எவ்வளோ கேட்டாலும் அது கொஞ்சம் கூட சலிச்சிக்காமல் கொடுக்குற ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த டைனிங் ஏரியா நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவில் ஸ்பெஷலி இன்னொரு டைனிங் ஏரியாவும் இருந்தது பக்கத்துலேயே. அதை நாங்கள் அப்புறம் தான் பார்த்தோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து டெஃபினட்டாகவே எங்கள் பசங்க அபினவ், ஷர்வின் 2 பேரும், குமார் ப்ரோஸ் 2 பேருமே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்விம்மிங் பூல். அப்புறம் அது லொக்கேஷனும் நல்லா இருந்தது. அந்த ஸ்விம்மிங் பூலில் சுற்றி இருந்தது. அப்புறம் மார்னிங் டைமில் நாங்கள் எடுத்த இந்த வீடியோ ரிசப்ஷன் ஏரியாவை நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி, அந்த ரூம் காலி பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.